ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கானாங்கத்தை மீன் குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சது கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பதினஞ்சு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் தக்காளி குக் ஆகும். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கானாங்கத்தை மீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் மீன் நல்லா குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக சுவையான மீன் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம அப்படியே ஒரு 1 ஹவர் வச்சா இன்னும் திக்காக ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.